கீழ்ப்படிதல் நமக்கு வருகிற ஆசீர்வாதம், கீழ்ப்படிதலினால் வருகிற நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னொரு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை ஒருத்தர் நல்ல சத்தமாக வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களுக்கும் பலிகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேலையிலும் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளே ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர்கள் கொடுத்திருக்கிற நல்ல இந்த சிலாக்கியமான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். என் கர்த்தர் தாமே ஆண்டவரை கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஆண்டவரை கர்த்தாவை ஃபேஸ்புக் மூலமாகவும் பார்க்குற இந்த பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையானது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு சொற்கள், எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் உயிர் பெற்று ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற பொழுது வெறுமையாக அல்லாதபடி ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொண்டு போக கர்த்தர் உதவி செய்யும்படியாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடந்தபடி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த சம்பவங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சவுலுக்கு ஆண்டவர் 2வது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அவன் முதல் ஒரு தவறு செய்கிறான். அதற்கு பிறகு சாமுவேலை கொண்டு, ஏன்னா அவனை ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தெரிந்து கொண்ட சவுல் முதல் ஒரு காரியத்தில் தவறு செய்கிறான். அதற்கும் ஆண்டவர் சரி பரவாயில்லை என்று 2வது சான்ஸ் ஒன்று கொடுக்கிறான். அப்படின்னு அந்த 2வது சான்ஸ்லையும் அவன் என்ன செய்கிறான்? அவன் தவறு செய்கிறான். காரணம், அங்கே நாங்கள் வாசிப்போம் 15ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதிகளை வாசிக்கிற பொழுது அங்கே 2வது வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தேசத்தை குறித்து, அந்த தேசத்தின் மேல் இருந்த ஆண்டவர் அமலேக்கியர் மேல் வைத்திருந்த அந்த ஆண்டவருடைய மனதிலே காணப்பட்ட அந்த கோபத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அவர்களுக்கு வழிவிடாதபடி பல காரியங்களை செய்தது நிமித்தமும் ஆண்டவர் அவர்கள் மேல் விருப்பாகி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சவுல் மூலமாக அவர்களை சங்கரிக்க சொல்லுகிறார். ஆனால் சவுலும் அவர்களை சங்கரிக்காதபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? அங்கே ஆடு மாடுகள் அதுகளை சில காரியங்களை அவன் கொண்டு வருகிறான். அதன் நிமித்தம் சாமுவேல் மூலமாக கர்த்தர் பேசுகிற காரியத்தை தான் அந்த 22வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பணியை கொண்டு வந்து செலுத்தினாலும் அது எனக்கு பிரயோசனப்படாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே சவுல் கீழ்ப்படியாதது நிமித்தம் 16ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் பிசாசு அனுப்புகிறார் அப்படின்னு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ நம்ம ஆண்டவர் நம்ம எதுவும் செஞ்சுட்டா ஆண்டவர் பிசாசுக்கு அனுப்பிடுவார் அப்படின்னு அனுமதித்துடுவார். ஏன்னா பிசாசு தான் இந்த உலகத்திலே நம்மோடு போராடி கொண்டிருக்கிறவன். நாம் நல்லது செய்கிறவோ நம்ம கெட்டது செய்கிறவோ எல்லா நேரத்திலும் அவன் நம்மோடு வாதாட மாட்டான். தேவனோடு கூட தான் அவன் என்ன செய்வான்? வாதாடுவான். காரணம் என்ன? இந்த ஜீவ புஸ்தகத்தில், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்க தேவ சட்டத்தின்படி நாம் நடவாதபடி நாம் தேவனுக்கு விட்டு விலகி போகிற பொழுது அவன் தான் முன்பதாக வந்து நிற்பான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவன் தான் ஆண்டவரோடு வந்து போராடி நிற்பான். ஆகவே எல்லாம் இந்த இடத்துல அப்படி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஒரு பொல்லாத ஆவியை அவனுக்கு அனுப்பவில்லை. அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால ஆண்டவர் அப்படியே கைவிட்டார். அதுக்கு பிறகு உலகத்தில் எப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கணும். கர்த்தரை விட்டு விலகி போகிற ஒரு அடுத்த நிமிஷத்தில் என்ன செய்வோம்?
செய்வான்? இந்த பொல்லாத ஆவியானவன் அவனுடைய கிரியைகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இன்றைய காலை வேளையில் நாங்கள் பார்க்க போகிற ஒரு பகுதி என்னன்னு கேட்டால், இந்த அதிகாரத்தில் இதில் ஒரே ஒரு பகுதியை தான் நாங்கள் பார்க்கிறோம். கீழ்ப்படிதலை மாத்திரம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமீன். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமீன். கீழ்ப்படிதலை மாத்திரம் நாங்கள் இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் 6வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை இந்த கால வேளையிலே நாங்கள் பார்த்து இந்த ஆராதனையை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். இது நம்ம எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டுமா? எப்படி கீழ்ப்படிய வேண்டுமா? கர்த்தருக்குள். கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்னால் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லு. இப்போ கர்த்தரை அறியாத பொழுது கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய முடியாது. அதை குறித்து நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 32, 33 ஒரு ஆள் வாசிங்கள் பார்ப்போம். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், பாக்கியவான்கள் அப்படின்னு அங்கே சாலமோன் எழுதுகிறார். நீதிமொழி எழுதுகிற பொழுது எழுதுகிறார். மகள் வாசி. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழியை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? புத்தியை கேட்க வேண்டும். புத்தியாய் நடப்பதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள். ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னது? ஞானத்தை கொண்டு வரும் என்று சொல்வோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? புத்தி. அந்த வசனம் என்னமா? புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள். அதை விட்டு என்ன செய்யணுமா? விலகக்கூடாது. புத்தி, மற்றவங்க புத்தி சொல்கிற நேரம் ஆமீன். நாட்களில் கலாத்தியத்தில் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு இந்த வேதத்தின் மூலம் என்ன சொல்லுகிறார்? அறிவுரை சொல்லுகிறார். அதுதான் நீங்கள் சொல்கிறோம். இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, புத்தி கெட்ட மாதிரி தெரியுது, புத்தி கெட்ட மாதிரி அலைஞ்சு தெரியுது அப்படின்னு. அப்போ புத்திங்கிறது மிக முக்கியமான ஒன்று மனுஷனுக்கு. அதுதான் எண்ணத்தை கொண்டு வருகிறது, ஞானத்தை கொண்டு வருது. ஞானம் தான் நம்மை சரியான பாதையிலே கொண்டு நடத்துகிறார். ஆகவே தான் இங்கே எபேசியருக்கு எழுதுகிற பொழுது பவுல் எழுதுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டுமா? கர்த்தருக்கு. 2 கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஒரு கீழ்ப்படிதல் பெற்றோர்களுடைய பெற்றோர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே அவர்களிடத்திலே கிடைக்கிற ஒரு நன்மைகளுக்காக சில பிள்ளைகள் என்ன செய்யும்? ஒரு தாஜா பண்ணுங்க, அன்பு அப்படியே கீழ்ப்படுகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த கீழ்ப்படிதல் சரி வராது. ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருக்குள் தேவ பயத்தோடு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமீன். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? உனக்கு நன்மை உண்டாவதற்கும். ஆமீன். அப்போ பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அப்போ ஒன்று என்ன செய்யுது? நீ சரியான பாதையில் புத்தியை கேட்டு நடப்பாயானால் உனக்கு என்ன உண்டாகுதான்? நன்மை உண்டாகுது. அப்படின்னா என்னது? நன்மை உண்டாகுதுன்னா என்னது? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை உண்டாகுதுன்னா என்னது? அப்போ தீமை இந்த உலகத்தில் இருக்குது. ஆகவே அப்போ புத்தியாய் அப்போ நம்ம மூத்தவர்களோ அக்காமார்களோ சகோதரர்களோ அப்படி சொல்கிற நேரத்தில் நமக்கு எல்லாருக்குமே என்னது? நீ என்ன எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்படி அல்ல. அப்போ அதை சொல்கிற அதை கவனமாக நாம் கேட்டு நடக்கிற பொழுது தான் நமக்கு நமக்கு பாதுகாப்பாகவே. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது? தீமையான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தீமை விதைக்கப்பட்டது போல இந்த பூமியிலே நன்மை விதைக்கப்பட்டிருந்தாலும் பிசாசானவன் தீமைக்குள் தான் பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறான். எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்திலே உண்டாக்குற பொழுது அதை தீமைக்கென்று உண்டாக்குவது அல்ல. ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான்? மனுஷ சிந்தைக்குள்ளே அதை கொண்டு வந்து திணித்து அதன் மூலம் பாவத்தை பெருப்பிக்கப்பட்டு மரணத்துக்கு நேராக கொண்டு செல்ல முற்படுகிறான். ஆகவே தான் உனக்கு நன்மை உண்டாவதற்கு வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும்.
ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் சில நேரங்களில் இந்த எக்ஸாம்லாம் பாருங்களே, இந்த அன்றைக்கி பார்க்குற ஒரு பிள்ளை ஒரு அந்த எக்ஸாமுக்கு அந்த ஃபோனில் படிக்கிற பிள்ளைகள் அந்த ஃபோன் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக அந்த பிள்ளை தற்கொலை செஞ்சுக்கிட்டோம். அந்த பிள்ளைக்கு வயசே 14-15 வயசு தான். அப்போ பாருங்க, அம்மா அப்பா வாங்கி கொடுக்கணுன்னே என்ன செய்யுது, வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள என்ன செய்யுது அந்த பிள்ளை என்னது மடிந்து போயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லை. ஆமே, அப்படி எத்தனையோ காரியங்களை பிள்ளைகள் அட்டம் பிடிச்சி என்ன செய்யுங்க, சில நேரங்களில் என்ன செய்யறாங்க, தவறான முடிவுக்கு போகிறாங்க, தற்கொலை முடிவுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுறது பாருங்க, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்று அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர் என்ன சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு? இந்த முழு வேதத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 10 கட்டளைகளாகிய அந்த கற்பனைகளை நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கனால் போதும், அந்த பிள்ளைகள் சரியான பாதையில் வருவாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்முடைய ஆவிக்குரிய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு 10 கற்பனைகள் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமீன். இங்கே நம்ம அதை விட்டுடுறோம். அது பழைய ஏற்பாடு அப்படி அல்ல. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எந்த ஏற்பாடாக இருந்தாலும் அந்த 10 கட்டளைகள் தான் நமக்கு மிகவும் நமக்கு பிரயோசனம் உள்ளதாக. அதுக்குள்ளாக தான் நாங்கள் எல்லா சகல விதமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அதன்படி நாங்கள் ஆசீர்வாதம். ஆகவே தான் வசனம் உன் தகப்பனையும் கனம் பண்ணணுமா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அழகா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த கற்பனைகளை அங்கே அது 5வது கற்பனை நினைக்கிறேன். அங்கே சொல்லுகிறார், உன் தகப்பனை என்ன செய்யணுமா, உன் தாயை என்ன செய்யணுமா, அவர்கள் கனத்துக்குரியவர்கள். உன்னை பெற்ற தாய் தகப்பன் முன்னுக்கு இருக்கிற உன் தாய் தகப்பன் நீ கனப்படுத்தாது போனால் நீ எப்படி தேவனை நீ கனப்படுத்துற, தெய்வத்தை எப்படி கண்டுகொள்வ? உனக்கு உயிராக இருந்து உனக்கு பெற்றெடுத்து உனக்கு சாப்பாடு கொடுத்து உனக்கு சகலவற்றையும் செய்த தாய் தகப்பன் இன்றைக்கு என்ன செஞ்சிடறாங்க, படிப்புனால, வேலைனாலே, வசதினாலே, திருமணங்களினாலே, நல்ல இடத்து சம்பந்தங்கள்னாலே சிலர் என்ன செய்யறாங்க, அவன் தாய் தகப்பனுக்கு வயசாயிடுச்சு, இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, ஒதுக்கி வைக்கிற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் அன்றைக்கு எபேசியருக்கு எழுதுகிற நேரம் சொல்லுகிறார், பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் அந்த தாய் தகப்பனுடைய உறவு வந்தது மிக முக்கியமானது. அவர்களை என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அங்கே சொல்லப்படும். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவர் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் நீதிமொழிகளில் சொல்லப்படுகிற காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக மிக முக்கியமானது இந்த 10 கட்டளைகள் ஆகிய அந்த கற்பனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். அதுதான் முதலாவது அங்கே சொல்ல பிள்ளைகளுக்கு என்று சொல்லப்படுகிற காரியம். 2வது காரியம் 4வது வசனம் சொல்லுகிறது, பிதாக்களே கோபப்படுத்தாமல். நம்ம பாருங்க எவ்வளவு அழகாக அன்பு இந்த இடத்துல என்ன கொண்டு வருகிறார்னா, இந்த குடும்பங்களுக்குள்ளே அன்பு சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிறபடினால தான் முதல் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, நீங்க பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் என்பதற்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க, நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது போல பிள்ளைகளுக்கு கம்பெடுத்து அடிக்கணும் தான் சொல்லப்படும். அதே நேரம் எந்த நேரம் பிள்ளைகளை போட்டு அடிச்சுக்கிட்டு கோவப்படுத்திக்கிட்டு அவங்களா அப்படி நின்று இங்கே நின்று அங்கே போனால் இங்கே போ அப்படின்னுலாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு எப்பயுமே என்னது, ஏதோ ஒரு முறை நாம் பிள்ளைகளை கண்டித்து விட்டால் போதும். ஒரு தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளை ஒரே ஒரு முறை மாத்திரம் என்ன செஞ்சலாம், கண்டிச்சுட்டா போதும். அதுக்கு வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யாதுங்க, அந்த தவறை செய்யாதுகள். இது அம்மாவுக்கு பிடிக்காது, இது அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் நச்சரித்து கொண்டிருக்கிறதெல்லாம் பிள்ளைகள் அப்படியெல்லாம் வளர்ப்பது அல்ல. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அதை சொல்லுவாங்க, 5ல் விளையாட்டி 5லையும் விளையாட்டி அப்புறம் 50ல் எங்கே விளைய போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் சும்மா இல்லை, கணக்காக எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆகவே பிள்ளைகளே, பிதாக்களே நீங்களும் எவ்வளோ அழகாக இருக்கும், பிதாக்களே நீங்களும் என்ன செய்யக்கூடாது, அம்மா பிள்ளைகளை நச்சரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும், அப்போ என்ன பிள்ளைகளுக்கு என்ன வருது, மூக்குக்கு மேலே என்னது சொல்லுன்னு கோபம் வருது, வராமேன்னு சொல்லு எது சொன்னாலும். அப்போ அதனால அந்த பிள்ளைகள் வளர்கிற நேரத்தில் தாய் தப்ப என்ன செய்ய வேண்டும்,
பிள்ளைகளை அன்பாய் வளர்க்க வேண்டும் சொல்லுங்க. தோளுக்கு மேலே வந்துட்டே என்னது சொல்லுங்களேன். தோல்மை அப்படின்னா என்னது? ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அதனால தோளுக்கு மேலே வந்துட்டேமா அப்படின்னு சொல்றதுக்கான அந்த நேசத்தை கொண்டு வருகிறார். அந்தந்த காலகட்டத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறது. கர்த்தருக்கேற்ற சிக்ஷை. பிள்ளைகள் நாம் கோபப்படுத்துகிறபடினால சில நேரங்கள் என்ன செய்யும்? பைபிளை வாசி அதை செஞ்சோம். இப்படி சொன்னால் அந்த பிள்ளைகள் சபைக்கு வருவதற்கே என்ன ஆகிடும்? மனசு வராமல் போயிடுது. என்ன எந்த நேரம் பார்த்தாலும் ஜெபிக்கிறியாப்பா அப்படி அல்ல. நம்ம பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் பைபிள் எடுத்துகிட்டு போய் உட்கார்ந்தோம்னா பிள்ளைகள் அதுகளாக வருங்க. அது ஒரு சட்டமாய் கொண்டு வரக்கூடாது. அதை நாம் அன்பாய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொலோசியர் 3:27 வாசிங்க. சீக்கிரமாய் வாசிங்க. கொலோசியர் 3:27. பிதாக்களே என்னமா திடனற்று நம்ம பிள்ளைகளை எச்சரிக்கிறதுனால பிள்ளைகள் என்ன ஆகிடுதுங்க? திடனற்று போயிடுறாங்க, மனசோர்வடைஞ்சிடுறாங்க. மனது அவங்களுக்கு பெற்றோர் மேல அவநம்பிக்கை உண்டாகிறது. அதனால பிள்ளைகள் என்ன சொல்லக்கூடாதான்? திட நம்பிக்கை அற்றவர்களாக. அப்போ நம்பிக்கை அற்றவர்களாக பிள்ளைகளை வளர்த்துட்டு கடைசியில் நான் எவ்வளோ பிள்ளைய அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், பிள்ளை அப்படி வந்துட்டு அப்படி நல்ல வாசி மகள். உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். கோபம் என்னத்தை கொண்டு வருகிறது? அவர்களுக்கு தேவையில்லாத சிந்தைகளை கொண்டு வருகிறது. சில முடிவுகளை பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதனால பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த நாட்களிலே பிள்ளைகளை நம்ம ரொம்ப கவனமாக வளர்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு செலுத்த வேண்டும். ஆகவே வேதத்தை கொண்டு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அதை வச்சு பிள்ளைகளுக்கு இப்போ எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ வேதமாட்சியா ஜெப்சியா அப்படின்னலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம ரோல் மாடலாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் செய்கிறதை பார்த்து அவர்கள் செய்ய வேண்டும். அதை விட்டு அவர்களை செய்ய வச்சா கொஞ்சம் காலத்துக்கு கூட அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனவலி உண்டாகும். அவங்க ஒன்றுமே அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு அவங்க உற்று நோக்குவாங்க. நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் பிள்ளைங்க எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு மனதில் ஒரு கசப்பை உண்டாக்கி அவங்க நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அம்மானா இப்படி தான், அப்பானா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அம்மா அப்பாங்கிறவங்க நீங்கள் எப்படி இருக்கணும்? பிள்ளைகளுக்கு ஏற்றவர்களாக ரோல் மாடலாக இருக்கணும். அம்மா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமே தவிர அதனால தான் சில பிள்ளைகள் மற்ற பெற்றோர்கள் மற்ற குடும்பங்களோடு ஐக்கியமாக சிலரோடு ஐக்கியப்படுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அன்பு இல்லாத இடங்களில் பிள்ளைகள் என்ன செய்யும்? அன்பை தேடி வெளியில் போக முற்படுங்களாகவே பிள்ளைகளே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோர்கள் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சபைகள் எல்லாம் திறந்து ஆராதிக்க முடியாத அந்த சூழ்நிலைகளில் பிள்ளைகள் எல்லாம் நிறைய சபைகள் விசுவாச பிள்ளைகள் சோர்வடைந்து போயிருக்கிறாங்க. சபைக்கு இனி வந்து திருப்பி சபைகளோட காரியங்களை செய்வதற்கு அவங்களுக்கு திருப்பி கற்றுக் கொடுக்கணும் போல இருக்கு. அதனால நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் ரொம்ப எச்சரிக்கணும். அடுத்த காரியம் சொல்ல 5ஆம் வசனம் சொல்கிறது, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. வேலைக்காரர் முதலாவது பிள்ளைகளுக்கு, இரண்டாவது யாருக்கு? பெற்றோர், பிதாக்கள் பெற்றோர்களுக்கு சொல்றாங்க. அந்த கீழ்ப்படிதல் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்குது? குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு குழந்தைகள் தான் நாளைக்கு பெரியவர்களாக வராங்க. அப்போ எபேசியருக்கு எழுதுகிறார் ஆண்டவர் சுவிசேஷத்தினோட நம்ம பாருங்களேன். இப்போ இங்கே வந்து இருந்து ஒரு ஆசீர்வாதம் அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பேசுகிறோம், ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை குறித்து. ஆனால் ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்முடைய நடத்தை மூலம் தான் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கு. அதுக்காகவே தான் இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆகவே அந்த வேதத்தின்படி, தேவனுடைய பிரமாணத்தின்படி, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் செய்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 50:13-14 வாசிக்க பார்ப்போம்.
இவ்வளோதான். சங்கீதத்தில் 13, 14, 15 வாசிங்க சீக்கிரமாக. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கொண்டு வந்து பலி செலுத்துறீங்களே, இதெல்லாம் அவருக்கு பார்க்க அருவருப்பா இருக்கு. பலி செலுத்துறது பாவம் செய்யுது, பலி செலுத்துறது பாவம் செய்யுது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யுங்க, நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு தேவனுக்கு என்ன செய்யணும், சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி. ரெண்டாவது என்ன சொல்றாரு, நீ பலி செலுத்த வேணும், ரெண்டாவது என்ன செய்யணும், பொருத்தனை பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும், பொருத்தனை பண்ண வேண்டும். மூன்றாவது என்ன செய்ய வேண்டும், அப்பொழுது ஆண்டவர் சொல்ற, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது என்னை நோக்கி நீ கூப்பிடுகிற பொழுது நான் என்ன செய்வேன், உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இவைகள் நமக்கு என்ன செய்கிறார், பாதுகாப்பா இருக்கிறது. இவைகளை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 14வது வசனம் மிக முக்கிய, 14வது வசனம் மிக முக்கியமான வசனம். நம்ம 14 வாசிக்கிறதே இல்லை, 15 தான் நம்ம சொல்லி ஜெபிப்போம். ஆபத்து வேலையில என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு. அதுக்கு முன்ன உள்ள வசனம் என்ன சொல்லுது, நீ பலி செலுத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், பொருத்தனை செய்ய வேண்டும். ரெண்டையும் சோத்திரமோ என்ன செய்யணும், உன் பொருத்தனைகளை நிறைவேற்று அப்படின்னு சொல்றாரு. ஆகவே அன்பான பிள்ளைகள், நீங்க அதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாசிங்கள், இந்த எபேசியர்ல வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. பயத்தோடு நீங்க வேலை செய்யற இடங்கள்ல போயிட்டு நீங்க எப்படி இருக்க வேண்டுமா, உங்களுக்கு மேல வேலை செய்யற அதிகாரி யாராக இருந்தாலும் அந்த அதிகாரிக்கு என்ன செய்ய வேண்டுமா, எப்படி இருக்கணும் அந்த அதிகாரிக்கு, பயத்தோடு. நம்ம வேலை செய்ய சின்சியராக வேலை செய்ய வேண்டும். அதான் சொல்லப்படும். வேலை செய்யறதுல அதிகாரி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நம்ம எப்படி இருக்கணும், சின்சியராக இருக்கணும். சில நேரங்களில் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருக்கிறோம், அங்கே ஓனர் இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னது, ஓனர் இல்லாட்டி நாங்கள் எது வேணாலும் செய்வோம் அப்படின்னு. அப்படி அல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு சம்பளம் கொடுக்குறவங்க, நமக்கு நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், உண்மையாக அப்படிதான் அதுதான் செய்யணும். அவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும். ரூத் புத்தகத்தை நீங்க வாசிக்கிற நேரம் அழகாக இருக்கும். அங்கே யாரு, போவாஸ் வருவான். அந்த வயல் வேலையில வேலை செய்யறவங்களை பார்த்து அப்படி வருகிற பொழுது அவன் எல்லாரையும் வாழ்த்துவான். அவன் என்ன செய்வான், எல்லாரையும் வாழ்த்துவான். வாழ்த்துகிற நேரம் அவர்களும் என்ன செய்வார்கள், வாழ்த்துவார்கள். ராமின்னு சொல்லுங்க. பெரிய கம்பெனிகளெல்லாம் போகிற நேரம் போஸ்ட்மார் வந்து என்ன செய்வாங்க, குட் மார்னிங் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லுவாங்க. குட் மார்னிங், சம்பளத்தையும் கூட்டி கொடுக்கல, லீவும் கொடுக்கல அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன செய்யணும், பேட் மார்னிங்காக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், மனதார செய்ய வேண்டாம். நமக்கு இந்த இடத்துல ஒரு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு வேலை, இந்த இடத்துல நமக்கு மாத கடைசியில் ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இவர்கள் நமக்கு உதவியாக இருக்கிறாங்க. இன்றைக்கு யார்கிட்டையும் போய் கடன் கேட்க முடியாது, அப்படி வாழ்கிறவங்க எப்பயுமே வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அந்த வேலை செய்கிற இடம் உங்களுக்கு என்னதாக இருக்குது, ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது. இந்த இடத்துல வேலை செய்யறதுனாலே சில பேருக்கு ஏதாச்சும் கிடைக்கும். அங்கே தான் வேலை செய்ய வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி காலை காட்டி கூட நம்ம கடன் வாங்கலாம். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே நண்பான பிள்ளைகளே, எஜமானுக்கு என்ன செய்ய வேண்டுமா, கீழ்ப்படிய வேண்டும். ஒபே, அதுதான் மிக முக்கியம். இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுகிறார். நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நமக்கு மேலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவத்துவம். நம்ம அதில் தான் நம்ம அதை வெளிப்படுத்த முடியுமா. வாசிங்க மகள். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. கபடற்ற பாருங்க, அப்படியே பவுல் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கிறார். ராமின் ஜெமினி ஸ்கேனில் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி பவுல் ஒரு மனுஷனை பார்க்குற பொழுதே தெரியுது இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலவேளையில் நம்மளை ஆண்டவர் ஸ்கேன் பண்ணுறார். நம்ம அப்படிப்பட்டவங்களாக இருந்துட்டு நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகாதபடி நம்ம என்ன செய்ய வேண்டுமா, வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும். அது கிறிஸ்துவ நிறுவனத்தில் மட்டுமல்ல, சபையில் மட்டுமல்ல, அது எப்படிப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் அவங்க வேறு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், அவர்களை
கனப்படுத்த வேண்டும். அப்போ கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், நம்ம கனவீனமான பாத்திரமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை அந்த இடத்துல உயர்த்துவார். அந்நிய தேசத்தில் போயிருந்த தானியேலை ஆண்டவர் என்ன செய்தான்? உயர்த்தினார். தானியேல் அந்த சிங்க குகையிலிருந்து வெளியில் வரணும். என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியாதா? சொல்லுங்கள், நாங்கள் இன்னும் இல்லையே அப்படிங்கிறீங்களா? ஆமீன். என்ன சொல்கிறான்? நான் ராஜாவுக்கு முன்பதாகவும் சரி, தேவனுக்கு முன்பதாகவும் நான் என்ன செய்யவில்லை? நீதி கேடு செய்யவில்லை. டெஸ்டமனி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம தான் இருந்தால் போங்க ராஜா, அவ்வளோ தூரம் இருந்துட்டு என்ன சிங்க கேட்கல போட்டு விட்டீங்க, உள்ளுக்கிட்டே திட்டிங்க இருந்திருக்கேன் ராஜா. தேவன் நமக்கு சில காரியத்தை அனுமதிப்பார். அதன் மூலமாக தேவன் நாம என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். அன்றைக்கு சிங்க கெபிக்கில் போய் தானியலை கொண்டு போய் ஆண்டவர் அனுமதிக்காட்டி இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வருகிற இப்படிப்பட்ட சிங்க கெபிகள் போல இருக்கிற வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை நாம் என்ன செய்ய முடியாது? நம்ம சொல்லி ஜெபிக்க முடியாது. இப்போ நமக்கு ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது. ஆண்டவரே, அன்றைக்கி தானியலை சிங்க குவையிலிருந்து ஆண்டவரே காப்பாற்றி எடுத்தீங்களே ஆண்டவரே, இந்த நெருக்கங்கள் என்னை சிங்க குவைக போல காணப்படுகிறது, கெபிக்கில் இருக்கிறது போல காணப்படுகிறது, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவர் சொல்றார். பரவாயில்ல, இந்த பிள்ளை வேதம் வாசிக்கிறது. தானியேல் அன்னைக்கு செய்த அந்த அற்புதத்தை அவர் அற்புதமாகவே நம்புகிறார். அந்த அதிசயத்தை அவர் உண்மையாகவே எண்ணுகிறார். ஆகவே அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய உண்மை நிமித்தம் நான் என்ன செய்யணும்? அவளுடைய சிறையிருப்பை நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர். ஆகவே வேதத்தில் வருகிற அந்த சம்பவங்களை நாம் சொல்லி தெரிவிக்கிறதுக்கு அந்த வேத வசனங்கள் இவைகளெல்லாம் என்ன செய்யணும்? அன்றைக்கி ஒரு கோர்ட்டில் போயிட்டு லோயர் மேலாம் எப்படி பேசுகிறாங்க? எப்படி கோர்ட் வழக்கு எப்படி பேசுகிறாங்க? சும்மா போயிட்டு கோர்ட்டில் போய் பேசுகிறாங்க. ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த என்ன சொல்லுவாங்க? சட்டம், இத்தனாவது சட்டத்தின்படி, இந்த செக்ஷன் படி இவர்கள் செஞ்சது தவறு, இந்த செக்ஷன் படி இவர்கள் செய்தது தவறு இல்லை என்று சொல்லி ஒரு செக்ஷன். அதுபோல் இந்த சாப்டரும் அதே போல தான். ஒரு முறை நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிற பொழுது இங்கிலீஷ் பைபிளையும் தமிழ் பைபிளையும் வச்சபடி வாசித்தேன். ரெண்டையும் பார்த்து வாசித்தேன். ஏபிசிடி அப்படின்னு சொல்லி வாசித்தேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, எவ்வளோ சிரிக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ இங்கே 6ஆம் அதிகாரம் அங்கே என்னது சாப்டர் 6 அப்படின்னு அப்படி வாசிக்க வந்தேன். அப்போ ஒரு அசரதியான ஒரு சத்தத்தை போல வந்துச்சு. திஸ் இஸ் நாட் அ சாப்டர், திஸ் இஸ் மை லோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ தான் எனக்கு இது சட்ட புத்தகத்தை கர்த்தர் கையில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நம்ம சட்ட புத்தகம் வைத்திருக்கிற நீங்கள் யார்? நீங்களாம் ஒரு லோயராக இருக்கீங்க. ஆமீன். ஆகவே நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த சட்டத்தின்படி தான் நடக்க வேண்டும். ஆமீன் சொன்னால் அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் படித்திருக்கிற இந்த சட்டத்தின்படி தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அங்கே எபேசியர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் மகள் மனுஷனுக்கு பிரியமாக இருக்க. ஆமீன். சில பேர் என்ன செய்வாங்க? பார்வைக்கு நிற்கிற வரைக்கும் டேபிள் எடுத்து போடுவாங்க, நிற்கிற வரைக்கும் பாய் எடுத்து போடுவாங்க, நிற்கிற வரைக்கும் எல்லாம் செய்வாங்க. அப்படி தலை மறைஞ்சோன்னு என்ன செய்வாங்க? அப்படியே கையை விட்டுறாங்க. அப்புறம் அவங்க நின்றுட்டு நீங்கள் செய்ய, நாங்கள் செய்யணும். அதெல்லாம் பாருங்க, எவ்வளோ அழகாக பார்க்குறாரு. ஆமாம், வாருங்க. கேமரா இருந்திருக்கும் போல இருக்கு. ஆமீன்னு அங்கங்கே பார்த்தா கேமரா, நேற்றுக்குள்ள ஒரு கேமரா ஒன்று அது பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்னு ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் திருடுற காரியத்தை குறித்து நியூஸில் வந்திருக்கு. ஆமீன். ஆகவே பாருங்க, அப்போ இங்கே போட்டிருக்காரு, மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறதாய், மனுஷனை மேன்மைப்படுத்துறதுக்கு. ஆமீன். இது தமிழில் சொன்ன, சரியான தமிழில் சொல்றதுன்னா என்ன சொல்றது? சரியான தமிழில் சொல்றதா இருந்தால் என்ன சொல்லலாம்? சொல்லுங்க பிள்ளைங்களா. ஒன்றுமே பருவத்தில் இப்போ தான் இறங்கின மாதிரி சொல்கிறீங்க. காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அங்கே போயிட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படின்வாங்க. சில பேர் அப்படி போகிற நேரமே அப்படி போயிட்டு அப்படி பஸ் அப்படி போகிறோன்னா அந்த நேரத்தில் துணி எடுத்து அப்படி இதை தொடப்பாங்க, டேபிள் அப்படி தொடப்பாங்க, அப்படின்வாங்க ஃபைல் எடுத்து அப்படி வைப்பாங்க. அப்போ எல்லாம் தெரியும், இது சரியான அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. மனுஷனுக்கு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவ சித்தம். ஆமென். நமக்கு தேவன் ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு அது உலக தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஊழியமாக இருக்கட்டும், அங்கே
மனுஷனுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதான், போயிட்டு இந்த காரியம் செய்யக்கூடாது. பாருங்க எவ்வளோ அழகாக, மனப்பூர்வமாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். ஒரு சபை காரியமாக இருக்கட்டும், இந்த சபைக்கு வருகிற காரியமாக இருக்கட்டும், காணிக்கை போடுகிற காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டிய காரியமாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களாக இருக்கட்டும், அதை என்ன செய்ய வேண்டும், சாதாரணமாக மன விருப்பத்தோடு செய்ய. அப்போ தான் நமக்கு அந்த ஒரு டெடிகேஷன் வரும், அதை செய்ய அந்த ஒரு ஆவல் வரும். அப்பா இன்றைக்கி போகணும், இன்றைக்கி போயிட்டு அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னா அதே யோசனையாகவே நமக்கு இருக்கும். சில பேர் அப்படி இல்லை, காலையில் எடுத்து பேக்கை போட்டு போயிட்டு அங்கே போய் கண்ணாடி எடுத்து அப்படியெல்லாம் பூசிட்டு அப்புறம் உள்ளுக்கு போயிட்டு அப்புறம் 5 மணிக்கு வேலூருக்கு வர்ற நேரத்துக்கு பூசிக்கிட்டு வர்றதா இருக்குது. அப்படி இல்லை, அங்கே நமக்கு கொடுத்துருக்கிற பணிக்கு நமக்கு மாதத்தில் வாங்குகிற அந்த பணம், அந்த பணத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அதுதான் இந்த இடத்துல வாசிக்கிற மகள். அடிமையானவனானாலோ சுயாதீனம் உள்ளவனானாலோ அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. ஆமென். பாருங்க அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. பாருங்க, நீங்க உலகத்துல நீங்க தொழில் செய்தால் கூட அங்கே நீங்க மனப்பூர்வமா செய்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் நமக்கு என்ன செய்கிறார், இந்த பூமிக்குரிய பலனை கொடுக்கிறார். ஒருவேளை அவர்கள் நமக்கு கொடுப்பதற்கு நமக்கு அவங்க பின்வாங்கினா கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்கள் நன்மை நிமித்தம் நீங்கள் செய்கிற ஒரு காரியங்கள் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களுக்கு நன்மையான பலனை வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். அப்ப நீங்க மற்றவருக்கு நீங்க அளக்கிற அளவின்படி தான் ஆண்டவர் என்ன செய்வாராம் நமக்கு. அப்படின்னா என்னது புரியுதா அந்த வசனம்? அந்த நாட்டிலே ஒரு தெய்வ மனுஷன் இதை கூறுற பொழுது அது ஆச்சரியமாக அது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசிரமமாக இருக்க வேண்டும். நான் இந்த சம்பவத்துக்கு இந்த வசனத்தை நான் எடுக்கவில்லை. ஆனால் உங்களை கர்த்தர் இந்த கால வேளையிலே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே ஏனெனில் நீங்கள் தீர்க்கிற தீர்ப்பின்படி. ஆகவே நம்ம எப்படி மற்றவங்களுக்கு, நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஏழைக்கு நம்ம எப்படி பணம் கொடுக்குறோம், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏழைக்கு எப்படி பணம் கொடுக்குறோம்? இப்போ நம்ம ரோட்டில் போகிற நேரம் ஒரு ஏழை ஒருத்தர் பசின்னு நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள தான் நம்ம பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு எல்லாருமே ஒரு ஆசீர்வாதம். அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள பார்க்குறோம். அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க, பிச்சமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம நினைக்கணும், என்ன செய்கிறோம், ஒரு 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 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. வேத அடிப்படையில் நம்ம எப்படி இருக்கணும், வாங்குறவன் எவ்வளவு 10 ரூபாய்க்கே தான் அவனுடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் கொடுக்குற நாம யாராக இருக்கிறோம்? இதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். நல்லா புரியுதா? அப்போ நம்ம யாரு? நம்ம ஸ்டேட்டஸ். இப்போ நான் டை கட்டி இருக்கிற நான் வந்து 5 ரூபா போட்டால் அந்த பிச்சைக்காரனை விட நான் பிச்சைக்காரன். இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நான் போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து, நான் இருக்கிற பதவியிலேருந்து, எனக்கு கிடைக்கிற வருமானத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் திருப்தியாய் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நான் கொடுக்குறேன். இப்போ மெர்லின் கொடுக்குறான்னு வச்சுக்கோமே, அப்போ திருப்தி அப்படி கொடுக்குற நேரம் அப்போ மெர்லினோட ஆண்டவர் என்ன செய்வார்? அப்போ அவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ நான் என்னுடைய திருப்தியில் நான் கொடுக்குற ஆசீர்வாதம் அதிகமாக இருந்தால், இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு 10 ரூபாயை கொடுத்துட்டு நான் சரவண பவனில் போயிட்டு 300 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்னா, ஆமீன், அந்த சாப்பாடு எனக்கு கொரோனா நோயை கொண்டு வந்துடும். ராமின்னு சொல்லுங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் எப்படி அளக்குறீங்க? நீங்கள் அவங்கள அளக்காதீங்க, நீங்கள் உங்களை அளங்க. எனக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? நான் நல்ல ஸ்டேண்டர்டில் இருக்கிறேன், ஸ்டேட்டஸில் இருக்கிறேன், நல்லா இருக்கு. நான் என்ன செய்கிறேன்?
ஒரு மனுஷன் ஏழ்மையாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் அவனை அப்படி போஷிக்காம எனக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து அவனுக்கு நாம் கொடுக்கிற பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இதுதான் ரகசியம். என்றைக்குமே இனிமே யாருக்கும் போகிற நேரத்தில் அவங்க உங்கள் ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்தீங்க, அவர் சொல்கிறார், நான் ஏன் ஸ்டேட்டஸில் பார்க்காம அவங்க ஸ்டேட்டஸில் நான் பார்த்தேன். ஆனால் நான் என்னுடைய ஸ்டேட்டஸில் பார்த்ததுக்கு பிறகு என்னுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கியது. என்னுடைய வாழ்க்கையில் அநேக இன்றைக்கு நான் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு என்னை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆமென் சொல்லி நமக்கே மனுஷனாக நமக்கே அவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மையாக மற்றவங்களை கொடுக்க மற்றவங்களுக்கு இது சபைக்கு நான் சொல்லலை, காணிக்கை கொடுத்து நான் சொல்லலை. ஒரு ஏழைக்கு இறங்குறவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறான்? கடன் கொடுக்க. அது எப்படியா? திரும்ப கொடுப்பான். எப்படியா? அந்த நம்ம சொல்லுவோமே, அவிக்கி குலுக்கி அப்புறம் சரிந்து விழும்படி நம்ம ஆண்டவர் கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மேற்கொள்ளும் விசுவாசிகள் செய்து பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆண்டு சொல்லுவாங்க. வாசிங்க மக்கள். அடிமையானவன் ஆனாலோ சுயாதீனம் உள்ளவன் ஆனாலோ அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். இந்த இடத்துல சொல்றார், நீங்க என்ன செய்றீங்க? நீங்க வேலை செய்யற இடம் வேலை கம்பெனி தான். ஆனால் நீங்க வேலை செய்யறதுனால அந்த இடத்துல என்ன நடக்கணும்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்மளுடைய சின்சியரிட்டியை தான் பார்ப்பாங்க. ஆமென். நான் வேலை செய்கிற காலங்கள் எல்லாம் அப்படிதான். அந்த ஒரு பயத்தோடு நடுக்கிறோம். அவங்க நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை பார்க்கல, நமக்கு இல்லை. நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அதிகாரத்துவமாக அந்த காரியங்களை செய்கிற பொழுது ஒரு வேலை மனுஷன் நம்மை மறந்துடலாம், மனுஷன் நம்மளை தவற விட்டுறலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் செய்த அந்த நன்மையான காரியத்தையும் அவர் நாமத்தை நீங்கள் எந்த இடத்துல உயர்த்துறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்கள் 6வது வசனத்தை. இல்லை அடுத்த வாசிக்கிறீங்க. அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியது. 9வதுல சொல்றாரு எஜமான். இப்போ முதல் யாரை பார்த்தோம்? பிள்ளைகள். 2 பெற்றோர்கள், பிதாக்கள், பேரண்ட்ஸ். 3வது வேலைக்காரர்கள். அடுத்து யாரு? எஜமான்களுக்கு சொல்றார். வாசிங்க மகள். எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவரானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். ஆண்களுக்கும் அப்படி ஒரு ஃபேமிலி, ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாரையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்ப நீங்க வேலைக்காரராக இருக்கிற காலமும் இருக்கும். அப்புறம் நீங்க என்னவா இருப்பீங்க? எஜமானா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வேலைக்காரர் தான் எஜமான், பிள்ளைகள் தான் பெற்றோராய் மாறுறாங்க. அதுபோல வேலைக்காரர்கள் தான் என்ன செய்றாங்க? எஜமானா மாறுறாங்க. ஆமென். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து வருகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களை அடிமையாக எண்ணாதீர்கள். காரணம், நீங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்ததை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு நம்ம உலகத்தில் நம்ம யாருமே அடிமைகள் அல்ல, எல்லாருமே சுயாதீனர்கள் தான். ஆமென். நான் கடந்த நாட்களை தியானித்தது போல நம்மள யூதர்கள் என்றும் கிரேக்கர் என்றும் ஆண் என்று பெண் என்று இல்லை என்று சொல்லி கலாத்தியர்களை வாசித்தது போல ஆமென். நம்ம எஜமானாக இருந்தால் கூட என்ன செய்யணுமா? எஜமான்களே அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்? வேலைக்காரனுக்கு செய்ய வேண்டியகளை செய்யணும். சில பேர் அப்போ லீவ் எடுக்கிறேன்னா அப்படியே அவங்களுக்கெல்லாம் மூச்செல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அவ்வளோ நேரம் நல்லா பேசிக்கிருப்பாங்க, நம்மளும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். நம்மளும் பயங்கரமானாங்க, நல்லா பேசிக்கிட்டே தான் செவ்வாய்க்கிழமை ஒரு லீவு அப்படின்னா டக்குன்னு என்ன செய்வாங்க? முகம் அப்படியே மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அது சொல்லல, நீ ஒரு நேரம் இங்கே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்ப, அப்போ உன்னை எஜமானனை கவனிச்சிருப்பார் இல்லையா? அதை நீ மறந்துடாத. இப்போ நீ என்ன செய்யணும்? நீ அப்படி கொடுக்கணும் இருக்காம நீ என்ன செய்யணும்? எஜமான்களே அவ்வளோதாங்க சொல்கிறாரு. த மாஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்க ஆங்கிலத்தில். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அப்படியே நீங்களும் என்ன செய்யணும்?
வேலைக்காரனுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யணும் சொல்லிட்டு அப்புறம் செய்யாமல் இருக்கக்கூடாது. சில பேர் அதைத்தானே இதைத்தானே போனஸ் தானே, அந்த போனஸ் தானே, இந்த போனஸ் தானே, பென்ஷன் தான் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் அப்புறமேல கடை அவனோட கம்பெனி நல்ல ப்ராஃபிட் அப்படியெல்லாம் வந்துடும். ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம என்ன செய்வாங்க, அப்படியே அடிமையாகவே வச்சுருப்பாங்க. ராமின்னு சொன்னால் அப்படி வச்சுருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு என்ன செய்யணும், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அப்படி தேவைகள் அநேகம் இருக்க வேண்டும். இப்போ நீ வந்து வசதியாக இருக்கிற, அப்போ நீ நல்லா உனக்கு வேலை செய்யணும், எப்படி சாப்பிடணும்னு சொல்லி பார்க்கணும். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு, அவன் குடும்பம் எப்படி விசாரிக்கணும், எத்தனை பிள்ளைகள் என்ன செய்யணும், என்ன வருமானம். அப்போ அதில் என்ன செய்யணும், அவங்களுக்கு அதெல்லாம் செய்கிற நேரம் ஆமீன் நம்முடைய எஜமானாகிய தேவன் என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல சொல்றார், நீங்க எஜமானா இருந்தால் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். வாசிக்க மகள், அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கு உங்களுக்கோ எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து. ஆமீன். அவரிடத்துல என்ன இல்லை, பட்சபாதம் இல்லை. நீங்கள் எஜமானா இருக்கணும். நீங்கள் என்னது, அது ஒரு கதை ஒன்று இருக்கு. ஒரு எஜமான் என்ன செய்கிறார், தன் தோட்டத்துக்கு வேலை செய்வதற்காக என்ன செய்கிறார், ஆட்களை போய் கூட்டிகிட்டு வராரு. அப்போ முதல் ஒரு கூட்டம் ஒன்று வருது, அப்புறம் ரெண்டாவது ஒரு கூட்டம் வருது, அப்புறம் மூணாவது ஒரு கூட்டம் வருது. அப்போ கடைசி சம்பளம் கொடுக்குறதுக்கு அவர் சொல்கிறார், வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, அந்த வந்தவங்களை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, அந்த சம்பளம் கொடுக்குறாரு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, கடைசியில் கொடுக்குறாரு. கடைசியாக வந்தவருக்கு ஒரு தாளந்து கொடுத்தோன்னே 12 மணி, 5 மணிக்கு வந்திருக்காங்க, 5 மணிக்கு வந்தவங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்துட்டாரு. இப்போ 12 மணிக்கு வந்தவனுக்கு ஒரே குஷி, 1 மணி நேரத்துக்கு ஒரு தாளந்து, அப்போ 12 அப்போ எனக்கு 5 தாளந்து 6 தாளந்து நினச்சிக்கிட்டு அப்படி போயிட்டு நிற்கிற நேரம் அவருக்கும் கொடுக்குறாரு ஒரு தாளந்து. பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்த அவனுக்கு அவன் அத்தவனை கற்பனை பண்ணிட்டான். காலையிலே போனவன் என்ன செஞ்சிட்டான், அவனுக்கு ஒரே சந்தோஷம். இன்னைக்கு போகிற நேரம் வீட்டுக்கு முயல் கறி வாங்கிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். அவனுக்கும் அதுதான் நாமேன்னு. அப்போ அவன் சொல்கிறான், நான் எஜமான், நான் என்னவா இருக்கிறேன், தாராள குணமுள்ளவனாக இருக்கிறேன், நீங்கள் ஏன் வன்கண்ணாக இருக்கிறீங்க. ஆமீன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அது ரகசியம் வேறு, அது இப்போ சொல்ல போனால் நேரம் இருக்காது, இன்னொரு நேரம் நம்ம அதை தியானிப்போம். ஆகவே எஜமானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் ஒரு அதிகாரம், நீங்கள் யாராக இருந்தாலும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கடை வச்சுருந்தா கூட உங்கள் கடைக்கு உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு நீங்கள் எஜமான் தான். நீங்கள் மாதம் 100 ரூபா சம்பளம் கொடுக்குற ஒரு ஆளாக இருந்தால் கூட உங்களுக்கு வேலை செய்கிறவங்க யார், வேலைக்காரவங்க. நீங்கள் யார், அவங்களுக்கு எஜமானி தான், எஜமானர் தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கடுமையாக இருக்கக்கூடாது. ஆமீன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வியாபாரமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. உனக்கு வியாபாரம் இருக்க இல்லையோ அவங்களுடைய பணத்தை நீ என்ன செஞ்சிடணும், அதை வச்சிருக்கக்கூடாது. அது ஆண்டவர் கேட்பார். அவங்க துக்கப்பட்டாங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஆமீன். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறார். ஆமீன். ஏன்னா நம்ம ஆண்டவர் பொக்கிஷத்தை அப்படியே வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம் என்று சொன்ன ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களை என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். வேலைக்காரராக இருக்கிற உங்களிலே அநேகரை கர்த்தர் எஜமான்களாக மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நான் ஏதோ ஒன்றை ஆரம்பித்து அதை நான் செய்யணும், எனக்கு கீழே உள்ளவங்களுக்கு நான் வேலைக்கு நிறைய பேரை வச்சு நான் என்ன செய்யணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆமீன் அப்படின்னு நினைக்கணும். அதெல்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அப்படியே தேஞ்சு பண்ண டயர் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு, இப்படியே இருந்துட்டு கடைசியில் போய் கல்லறையில் படுத்துக்குவோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களாம் யார், ஆமாம், வேலைக்காரராக இருந்தீங்க, இப்போ என்ன ஆகிட்டீங்க, சின்ன பிள்ளையாக இருந்தீங்க, அப்புறம் என்ன ஆகிட்டீங்க, பெரிய ஆக்கள் ஆகிட்டீங்க. அடுத்து என்ன ஆகிட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க. பெரியாள பண்ணணும், வேலைக்கு போய்டும். வேலைக்கு போனதுக்கு பிறகு என்ன ஆகிட்டீங்க, அங்கே வேலையிலேயே உட்காந்துட்டு கொடுக்குற சம்பளம் போதுன்னு இருக்கக்கூடாது, அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். ராமின்னு சொல்லுங்க. அதுதான் என்னது, என்ன வேலை, ஏஜமான். ராமின்னு சொல்லுங்க. அங்கேயே இருந்துக்குருவோம். நல்லா இருக்குது, ஏசியெல்லாம் இருக்குது. நமக்கு இப்படியெல்லாம் இனி நம்ம எல்லாமே இனி அப்படி இல்லை. நீங்கள் அப்படி கொஞ்சம் முயற்சி செய்யுங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. சரியா? வாசிங்க, 9வது வசனத்தை வாசித்து முடிச்சுக்குவோம். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள்.
விடுங்கள். கடும் சொல்லை விட்டு விடுங்கள். ஆமென். எஜமான்களுக்கு வருகிற என்னது, ஏன் எஜமானர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா கடும் சொற்கள். தங்களை வேலைக்காரர்களை அப்படி பார்க்கக்கூடாது. வாசிங்க கொலோசியர் 4:1 வாசிங்க. நான் முடிச்சுட்டேன். எஜமான்களே, உங்களுக்கோ பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியை வேலைக்காரருக்கு என்ன செய்யணுமா? நீதி செய்ய வேண்டும். எஜமானா இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு கீழே வேலைக்கு வரவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு 10 நிமிஷம் உங்க கடையில் நின்னா, உங்க வேலை தளத்தில் நின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். அதை கர்த்தர் பார்த்து ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்குற மனப்பான்மையோடு இருக்க வேண்டுமா? சும்மா வந்து நம்ம நிறைய நேரங்கள் அப்படி தான் செய்வோம். சும்மா வந்து செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அப்படி இல்லை. இப்போ நாளைக்கு சபைக்கு இந்த வேலைகளுக்குலாம் நான் சொல்லுவேன், வெளியில் என்ன வேலைக்கு நீங்கள் சம்பளம் கேட்குறீங்களோ அதை இங்கே கேளுங்க, நான் அதை கொடுப்பேன். எனக்கு முடிஞ்சா கொடுப்பேன், எல்லாரும் கொடுக்க மாட்டேன். ஆனால் இங்கே வந்து சர்ச்சைக்கு நான் சும்மா வேலை செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது சும்மா வேலை செஞ்சு நீங்கள் உங்களுக்கு அங்கே ஒன்று சும்மா கடையில் போய்ட்டு வாங்கி சாப்பிட இயலாது. வேலை செய்கிறவன் என்னதுக்கு பார்த்துறேன்? கூலிக்கு மாத்திரம். அது எங்கே வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. சில இடங்களில் கடைகளுக்கு போகிற நேரம் சின்ன சின்ன ஒரு ஒரு ஜெராக்ஸ் எடுத்தோன்னா இது பாசு வச்சுக்கிறேன், ₹1 நீ எழுத கொடுக்குறேன். ஊழியத்துக்கு ₹1 கொடுப்பான். அது நிறுத்தி வச்சு ஆமாம் கொடுத்தா நிறைய வரும். நான் இந்த விளையாட்டு எனக்கு வச்சுக்கக்கூடாது. எனக்கு என்ன செய்யணும்னா, நான் கொடுக்குற ₹1 வாங்கிக்க, உன்னை கடவுளை ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் எனக்கு செய்யணும்னு சொல்லி ₹1 அந்த ₹1 ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். யோசிச்சு பாருங்கள், யாருக்கு செய்வீங்க? ஆண்டவருக்கு செய்கிறீங்க. பிராமின்னு சொல்லுங்க. ஊழியக்காரன் எங்கேயோ அந்த ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்கிறார். அப்போ நம்ம வந்து ஒரு சின்னக்கு அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த போஸ்ட் நான் வேலை செய்கிற காலத்தில் அப்படி தான் ஒரு இடத்துல ஒரு காரியத்துக்காக போயிட்டு செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்போ அவங்க கிறிஸ்தவங்கனால அவங்க என்ன செஞ்சாங்க, ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஒரே சந்தோஷமாக போகிறேன். எங்கள் ஐயாக்கிட்ட நான் போகிறேன், போயிட்டு பிரதர் இது கொண்டு போய் செஞ்சுட்டேன், இவ்வளோ காசு உங்கள் ஃப்ரீயா ஆமாம். நான் பிச்சைக்காரனா? இல்லை, ஏசு பிச்சைக்காரனா? கொண்டு போய் கொடுவோய். நான் கொண்டு போயிட்டு கொடுத்தேன். அப்போ அவங்க ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை அப்படிதான் அப்படின்னு. அதுக்கு அப்படி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளை வாசிமலை முடிச்சுட்டேன். எஜமான் இருக்கிறார். பக்கத்தில் நம்ம பார்த்து சொல்லுங்க, எஜமான் பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்மை நிறைய நமக்கு யார் இருக்கா? எஜமானர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிறதுல உங்கள் எஜமான், நீங்கள் வேலை செய்கிறதுல உங்களோட ஆஃபீஸர் இல்லாட்டியும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்ம எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? எந்த இடத்துல போய் நின்னாலும் சில நேரங்களில் நான் யோசிப்பேன். சில நேரம் பஸ்ஸுகளில் போகிற நேரம் யாராச்சும் திடீர்னு ஒருத்தர் வந்து பேசுவாங்க, பிரைஸலோடு அப்படின்வாங்க. அப்போ பிரைஸலோடு அப்படின்னு அப்புறம் யோசிப்பேன். அங்கே கேட்கணுமா பிரைஸலோடு போட நீங்கள் யார் எங்கே இருக்கீங்க? அப்புறம் நான் யோசிப்பேன். அப்போ நம்ம எங்கே போனாலும் எப்படி போகணும்? ஆமாம், எதில் நடக்கிற மாதிரிக்கு நெருப்பில் நடக்கிற மாதிரி நடக்கணும். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த எங்கே அப்போ அங்கே யாரோ எங்கேயோ ரொம்ப பஸ்ஸில் போகிற ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கிறிஸ்துவ ஏதோ ஒரு புக் ஒன்று, ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கிறிஸ்டியன் சம்மந்தப்பட்ட புக் ஒன்று, அது யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னன்னு தெரியல. அப்போ இன்னொருத்தர் வந்து என் கையில் கொடுத்தார். அப்போ கொடுத்து நான் சொன்னேன், இது என்னுடைய இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சாரி நான் உங்களை பார்க்குற நேரம் ஒரு ஃபாதர் மாதிரி இருக்கு. நான் அப்படியெல்லாம் போகலை, ஃபாதர் மாதிரி வைட்டெல்லாம் போகலை. நான் சாதாரணமாக டிஷர்ட் போட்டு தான் போனேன். அப்போ நான் யோசித்தேன், நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவர் எஜமான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளையும். அமைங்க வேலை செய்கிற இடங்களில் அவர் கீயை கொடுத்துட்டே போவாங்க, பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. அவங்க போகணுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, கீயை போட்டுறக்கூடாது, எஜமான் ஆகிடக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. நம்பிக்கை. ராமின் வாசி மகள் அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். கொலோசியர் 4:1 வாசி மகன் சொல்றேன். எஜமான்களே உங்களுக்கோ பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள் என்று சொல்றார். நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ராமின்னு கீழ்ப்படிதல். ராமின்னு சொல்றேன் அற்புதம் நடக்கும். கீழ்ப்படிதல் அதிசயங்களை கொண்டு வரும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த திருமண வீட்டில் இந்த மரியாள் என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் சொன்னார், என்ன சொன்னார், கச்சாரிகளை நிரப்புங்கள். அவ்வளோதான். அற்புதம் நடந்தது. ராமின் சொல் கீழ்ப்படிதல். சவுல் கீழ்ப்படியவில்லை. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டார். ராமின் சொல்லுங்க. தாவீது கீழ்ப்படினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆமென். இந்த கால வேளையில் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கால வேளையில் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவர். நம்ம எஜமான ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்றார். அதற்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்றீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கீழ்ப்படிங்க. உலக மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறீங்க, ஆனாலும் அது என்னத்தை காட்டுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறது காட்டு. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார், அதற்குரிய பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி எழுப்பி நின்று நாம் ஜெபம் கொள்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, இந்த வாட்ஸ்அப் மூலம் யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவரை இந்த படிப்பினை அவர்கள் ஒவ்வொருவருக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு அது உகந்ததாக இருக்கும்படி உடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே.